சுத்திரம் காரிகையின் கற்பருவம் தான் இலக்கரு வந்தோ ஒரு வண்ணமா மாமையிலை இப்படத்தில் எல்லாரும் அடக்கண்டு நான் காண்பது கனவாயில் நினைவா எங்கிருந்தோ அந்த மார்க்கமாக பலார் என்று ஒரு மின்னல் மின்னியது போல இந்த வனத்திலே திடீரென்று காட்சி அளிக்கிறானே கண்ணாளன் மதம் இல்லோ காரிகையின் கண்புருவங்கள் தானோ ஒரு வண்ணமா மாமையிலே இந்த வனத்திலே கண்டேனே அவள் யாராக இருப்பாள் மழை கட்டும் பூ பறித்த மாலை கட்டுவதால் என்னை பூமாலை கண்ணி என்றும் திருப்பதனால் என்னை
சைலேந்திரி என்றும் பாலத்திற்கு ஒருமுறை விரதம் கொண்டிருப்பார் விரதசாரி என்றும் அழைப்பார்கள். நான் பணிப்பேன். ஏண்டா டேய் நீங்களா என்கிட்ட வச்சுக்காத குத்தி விடுவேன். ஏய், பணிவிடை வேலை செய்வதனால் நான் பணிப்பேன். ஏண்டா டேய் பணி செய்யறங்கிறாலே என்ன பணி செய்வா? வேலை வீட்டுல இல்லாத நிலை சில்லறை வேலை செய்யறவங்கல்ல, வீட்டு வேலைங்க. அண்டா குண்டா கழுவுறது, வீட்டு வேலை, சமையல் ஆக்குறது, இந்த மாதிரி வேலை. ஆமாங்க, சாமான கழுவுறது, இந்த மாதிரி வேலைங்க. ஏண்டா டேய் ஒரு பணி செய்யறவளே இவ்வளவு பாங்கா இருக்கிறாளே, என்னடா ஆச்சரியம். ஆமாங்க. என்னடா கற்பக பூங்கா வனத்திலே வளர்ப்பறிக்கும் மாதே உந்தன் பெயர் என்ன ஊட்டான் என்ன? அடி மெல்லமாய் வாய் திறந்து சொல்லுவாய் சொல்லுவாயே. இந்த கற்பக பூங்கா வளர்ச்சி மலர் வரிக்கு வந்திருக்கூடிய இந்த கண்ணி இவள் யாராக இருக்கும்? அவள் யாரா இருந்தா என்னடா அப்படியே ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி, கருவேப்பிலை குச்சி மாதிரி இப்படி இருக்கிறாளே. அதான் நம்புறேன் நீங்க போதையில் இருக்கிறீங்க. ஏண்டா இந்த அம்மா பார்த்தா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரியா தெரியுது. ரெடியா போ. 60 மாறு கூந்தலம் அப்படியே தளம்புகளை பார்த்தா உனக்கு போதை தலைக்கேறிச்சு. அதனாலதான் உனக்கு இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறேன். போதை தலைக்கேறல, ஓட்டான் தலைக்கேறிச்சு அந்த ஆளுக்கு. ஏய் நான் என்னடா சொன்னேன்? என்கிட்ட இப்படி பேசாதன்னு சொன்னேன்.